மறுநாள் பள்ளியில் ராமலிங்க சுவாமிகள் ஆசிரியரிடம் கேட்கும் கேள்விகளுக்கு ஆசிரியர்களால் கூட பதில் சொல்ல முடியவில்லை. ஏட்டில் உள்ளதை படித்து மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் ஆசிரியமார்களுக்கு ஞான மார்க்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல மெய்ஞானம் ஏது? ராமலிங்க சுவாமிகளின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாததால் பிற மாணவர்களின் சிரிப்புக்கும் கேலிக்கும் ஆளான நிலை வாத்திமாருக்கு ஏற்பட்டது. எனக்குள் ஏற்பட்ட சந்தேகத்தை தெளிவுபடுத்த தெரியாத பள்ளிக்கு இனி நான் போக மாட்டேன் என்று சொல்கிறார் சுவாமிகள். விதண்டவாதம் பேசி வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதே, பயபக்தியோடு படிக்கப்பா என்று உற்றார் உறவினர் சொல்ல அவர் பயபக்தியோடு பாடத் தொடங்குகிறார். ஊர் உலகமே விருப்பங்கொள்ளும் பொருள் மிகுந்த அருள்பா மலர்கிறது. அங்கு குடியிருந்தோர் அகமும் முகமும் மகிழ்வு கொள்கிறது, வியப்பும் கொள்கிறார்கள். பள்ளி படிப்பை அதிகமாக படிக்காத இவனுக்கு இவ்வளவு பெரிய ஞான அறிவு எவ்வாறு வந்தது என்று அனைவரும் ஆச்சரியம் கொள்கிறார்கள். கல்வி கற்காமல்